அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட மில்லில் வந்து பார்த்தோன்னா தேங்காய் ஆட போகிறோம். காலைல பார்த்தா எள்ளு ஆடணும், வெள்ளமே ஆடணும். அதெல்லாம் நம்மளால் வீடியோ பதிவு பண்ண முடியல. இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம். அதில் இந்த தேங்காய் ஆடுறத வீடியோ பதிவு பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எத்தனை கிலோ இருக்குன்னு வந்து பார்த்துக்கலாம். தேங்காய் வந்து பார்த்தோன்னா 29 கிலோ இருக்குது. பார்த்துக்கோங்க, 29 கிலோ இருக்குது. எல்லாம் தேங்காய்லாம் நல்லா ஓரளவுக்கு காய்ச்சலான தேங்காய் தான், நல்லா முத்தின தேங்காய் தான், நல்லா ஓரளவுக்கு இந்த தேங்காய் நல்ல தேங்காய் தான் இருக்குது. எல்லாமே தேங்காய் நல்ல தேங்காய் தான், நல்ல பருப்பு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த 29 கிலோ நம்ம ஆட போகிறோம். இப்போ ஆடி முடித்தோடனே இது வந்து 20 கிலோ தான் ஒரு காணத்துக்கு போடலாம். இந்த செக்கில் வந்து 20 கிலோ தான் போடலாம் கெப்பாசிட்டி. ஒரு 9 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்குது, அதில் 2 காணமாக போட்டுக்கலான்னு இருக்கோம். 2 காணமாக போட்டு முடிவில் எத்தனை லிட்டரு எண்ணெய் வரும்னு பார்க்கலாம். இல்லை, தேங்காய் எண்ணெய் ஒரு காணம் போட்டுவிட்டேன், ஒரு 14.5 கிலோ போட்டிருக்கேன் 29.5ல். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா ஃப்ரீயாக வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக கொடுத்துட்டு பாருங்கள். நம்ம வந்து இயற்கையான முறையில் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எங்கள் மில்லில் வந்து எண்ணெய் ஆடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எண்ணெய் வேணுங்கிறவங்க எப்போ வேணால் நம்ம மில்லுக்கு தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய நம்பர் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். தெரியாட்டியும் பரவாயில்ல, அந்த டிஸ்பிளேயில் நம்பர் கொடுக்குறேன், நம்ம இந்த நம்பர் கூப்பிடுங்க, எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. நம்ம மில்லில் வந்து பார்த்தோன்னா தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லைங்க, நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், கல்லெண்ணெய் ஆகிய 4 வகையான எண்ணெய்களும் நம்ம மில்லில் கிடைக்கும். வேறு எண்ணெய் வந்து பார்சல் போகிறதுலாம் எண்ணெய் எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறோம். இந்த எண்ணெய் தான் எந்த எண்ணெய் வேணாலும் எப்போ வேணாலும் கூப்பிடலாம். ஓடி முடிச்சிச்சிங்க. இப்போ 2ஆவது காணம் போட்டுட்டோம், ஏன்னா மொதல் காணம் முடிஞ்சிச்சு, அதெல்லாம் 2ஆவது காணம் ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்க. மொதல் காலத்தில் எவ்வளோ எண்ணெய் வந்துருக்கு பாருங்கள். ஒரு கேனு ஃபுல்லாக நம்பிடுச்சு, ஒரு பக்கெட் ஃபுல்லாக நம்பிடுச்சு. இது என்ன சொல்கிறேன்னா, இது அன்னை கூட ஃபுல்லாக நம்பிடுச்சிங்க. நம்ம அப்போ ஆடிக்கிட்டு இருக்க எண்ணெய் பூரா பார்த்தீங்கன்னா இந்த 2 கேன்லேயும் தான் ஊற்ற போகிறோம். இந்த 2 கேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேன் வந்து 10 லிட்டரு கொள்ளளவு. ஆனால் சொல்கிறது ஆனால் 11 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும். ஃபுல்லாக நல்லா இந்த கைப்பிடி வரைக்கும் ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா 11 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும். இருந்தாலும் நம்ம வெயிட்டு கணக்குலையும் போட்டு காமிப்போம் நேயர்களுக்கு. 2 கேனும் பார்த்தீங்கன்னா 550 கிராம் இருக்குதுங்க. அதில் இப்போ வந்து இதில் வந்து தான் நான் எண்ணெய் ஊற்ற போகிறேன். எவ்வளோ எண்ணெய் வருது, இதில் ஒவ்வொன்றிலையும் எத்தனை லிட்டர் பிடிக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இப்போ பொதுவாட்டினா 10 லிட்டருக்கு என்ன சொல்லுவாங்க, ஆனால் 10 லிட்டர் அப்படி 11 10 முக்கால் 11 லிட்டர் வரைக்கும் பிடிக்குங்க ஃபுல்லாக ஊற்றுனீங்க. 10 லிட்டருங்கிறப்ப கொஞ்சம் அளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதில் நம்ம எத்தனை லிட்டர் வரும்னு சொல்லி பார்க்கலாம். 550 கிராம் இருக்குது 2 கேனுமே சேர்ந்து. காணமும் ஓடி முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா 2ஆவது காணமும் பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணாக்காக ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, முடிஞ்சே போச்சுன்னு சொல்லலாம். வேறு கீழே என்ன வருதுன்னு நின்று போச்சு. இந்த காணமும் பார்த்தோன்னா அந்த அண்ணன் கூட நம்பிடுச்சுங்க, கிட்டத்தட்ட நம்புற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் 2ஐயும் நம்ம ஒன்றா ஊற்றி நம்ம எத்தனை லிட்டர் எண்ணெய் வரும்னு பார்க்கலாம். ஏன்னா எம்டி கேன் ஏற்கனவே இடம் வச்சாச்சு. இப்போ 39 கிலோ ஆடி முடிச்சாச்சுங்க. ஆடி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ எண்ணெய் வரும்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஆட்டின எண்ணெய் பூரா அந்த 2 கேனு ஃபுல்லாக ஊற்றி வச்சுக்கிட்டோம். இதை இப்போ நம்ம எடை போட்டுக்கிறோம். இது வந்து எம்டி வெயிட்டில் வந்து 550 கிராம் இருந்துச்சு 2 கேனுமே. இப்போ ஆயிலோட வந்து எம்டி வெயிட்டு ஆயில் வெயிட்டு மொத்தம் டோட்டல் வெயிட்டு 18,200 இருக்குதுங்க. வந்து 18,200ங்க டோட்டல் மொத்த வெயிட் இருக்குது. கேன் வெயிட் 550 கிராமுங்க. லோடோட வெயிட் வச்சோம்னா 18,200 வருதுங்க. நிகர எடை வந்து பார்த்தோன்னா 17,650 கிராமுங்க. மொத்த லிட்டர் வந்து பார்த்தா 17.650 வகுத்தல் 0.900 வராதுங்க. அதாவது 850 வராது, 900 வராது. பார்த்தோன்னா 875 கிராம் ரேஞ்சில் வருங்க ஒரு லிட்டருங்கிறது தேங்காய் எண்ணெய்லாம். அது தேங்காய் எண்ணெய் தெளிவாக எடை போட்டிங்கன்னா தெரியும். 1 லிட்டர் எடுத்து அளவு வச்சுக்கோங்க. அளவு வச்சுக்கிட்டு ஒரு பிளாஸ்டிக் கேனில் வச்சு எடை போட்டு அளந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தெளிவாக. அதாவது இந்த மாதிரி பெரிய ஸ்கேலில் எடை போடக்கூடாது. சின்ன ஸ்கேலில் ஒரு 10 கிலோ ஸ்கேலு இல்லாட்டி 5 கிலோ ஸ்கேல், அந்த ஸ்கேலில் எடை போட்டிங்கன்னா சரியான வெயிட்டு தெரியும். இதுவே நம்ம வந்து 25 கிராம் அல்லது 25 கிராம் கண்டிப்பாக சேர்த்தா நம்ம அளவு சொல்கிறோம். 875 கிராம் தான் ஒரு லிட்டரோட அளவு கண்டிப்பாக வரும். தெளிவாக போட்டிங்கன்னா கணக்கு நம்ம வந்து தோராயமாக ஒரு கணக்கு போகிற ஒரு எப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட் சொல்கிறது ஒரு தோராயமான கணக்கு தான் எல்லாமே. ஸோ மொத்த லிட்டர் வந்து பார்த்தோன்னா 17,650 வகுத்தல் 900 பார்த்தோன்னா 19 லிட்டரு 600 மில்லி எண்ணெய் கிடச்சிருக்குதுங்க. நிகர எடை 17,650. நமக்கு கிடைச்ச எண்ணெய் வந்து 19.600 மில்லி, 19,600 லிட்டரு நமக்கு கிடச்சிருங்க. இப்போ 20 லிட்டருக்கு 400 மில்லி கம்மியாக கிடச்சிருங்க. நமக்கு மொத்த செலவானது பார்த்தோன்னா தேங்காய் வந்து 29 கிலோ எண்ணெய் ரேட்டு வந்து பார்த்தோன்னா 135 ரூபா. அப்படிங்கிறப்ப 3,915 ரூபா வரும். அதே வந்து ஆட்டுக்கூலி வந்து பார்த்தீங்கன்னா 290 ரூபா. மொத்தம் வந்து பார்த்தோன்னா 4,205 ரூபா. இதோட செலவு இனங்கள் தேங்காய் பருப்பு வாங்கின ரேட்டு, அதுக்கு ஆட்டின கூலி எல்லாம் சேர்த்துனா 4,205 ரூபா வருது. நமக்கு கிடைச்ச லிட்டரு வந்து பார்த்தோன்னா 19,600.
இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடைச்ச லிட்டர் வந்து பார்த்தோன்னா 19.600 லிட்டரு. நம்ம செலவான தொகை வந்து பார்த்தோன்னா 4200. ஸோ இதை 4200 19,600 வகுக்கும்போது நமக்கு வந்து ஒரு லிட்டரோட உற்பத்தி செலவு வந்து பார்த்தோன்னா 214 ரூபாய்க்கு ஒரு லிட்டர் உற்பத்தி ஆகுதுங்க. தேங்காய் எண்ணெய் அதாவது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி ரேட்டு வேறுபடுது பாருங்கள். இந்த இந்த தேங்காய் எண்ணெய்க்கு உற்பத்தி செலவு வந்து பார்த்தோன்னா 214 ரூபா. இதுக்கப்புறம் நம்ம சேர்த்து விற்றாலும் விற்கும்போது பார்த்தோன்னா இந்த கேவனோட வெயிட் வந்து பார்த்து 100 வச்சுங்க. 90 ரேட்டு ரேட்டில் ஒரு 100 வச்சாலும் 200 இதில் போயிடுச்சு. இது கேனுக்கு ஒரு 10 ரூபா அப்படின்னு கணக்கு பண்ணும்போது 214 224 ஆகும். அப்படிங்கிறப்போ இன்னொரு 10 ரூபா சேர்த்து 234 ரூபா 240 ரூபா வச்சா தான் நமக்கு ஒரு 4 ரூபா 5 ரூபா மார்ஜினில் கிடைக்கும் நமக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி இந்த ரேட்டில் கிடைச்சது வந்து இது தோராயமான உற்பத்தி செலவு 214 ரூபாங்க ஒரு லிட்டரோட உற்பத்தி செலவு. ஸோ இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல் நல்ல தகவலோடு உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.